மாலத்தீவு நமக்கு சரியா இல்லை. ஆல்ரெடி பாகிஸ்தான் நமக்கு நல்லா இல்லை. நேபாளம் ஒரு கட்டத்தில் நம்மோட இருந்தால் இப்போ சீனா புறம் போயிட்டான். சீனா நமக்கு தெரிந்த எதிரி. அதே மாதிரி மியான்மர் பழைய பர்மா நமக்கு எதிரி. வி ஆர் கவர்ட் பை எனிமீஸ் இந்தியா. இதில் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். 63 64 ஃபெயிலியர். அது போய் பாகிஸ்தான் இந்திரா காந்தி காலத்தில் வந்த ஃபெயிலியர். நாம் எல்லா இடத்துலையும் தோற்றுருக்கோம். ஆனால் வாஜ்பாய், கார்கில், அதற்கு பிறகு மோடி எல்லாத்தையும் வெற்றி பெற்று நமக்கு இஸ்ரேல் ரொம்ப நெருக்கம் தான். நம்ம ஏதாவது ஈரானுக்கு ஆதரவாக நம்ம சொல்லியிருக்கோமா, ஈரானுக்கு எதிராக சொல்லியிருக்கோமா? அதுதான் மோடியின் டிப்ளமசி. சமீப காலமாக யூஎஸ் நமக்கு நல்லா இல்லை. இருந்தாலும் எதையும் சொல்லாமல் இந்த வாரில் பட்டும்படாமல் தான் இருக்கும். அரபு நாடுகள் அத்தனையுமே மோடியை பாராட்டுகின்றது. இத்தனைக்கு இஸ்லாமிய நாடுகள் மோடியை பாராட்டு. முன்னாடி அங்கே அடித்தாங்க, இங்கே செல் அடித்தாங்க, இங்கே செல் அடித்தாங்க. இப்போ 12 வருஷம் ஆச்சு. யாரு மோடி பிறகு செல் அடிக்கிறாங்களா? அனைத்து நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு அரசியலாளர், பிஜேபி நிர்வாகி, வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து தொடர்ந்து போர் தொடுக்கின்றன. ஈரானும் அமெரிக்க அவர்கள் வைத்திருக்கிற இராணுவ தளவாடங்கள், குறிப்பாக இஸ்லாமிக்கினுடைய நாடுகள் மீதும் தாக்குதல் நடந்தது. என்னுடைய தொடர்ச்சி IRS தேனான்னு சொல்லி நம்ம இலங்கையிலிருந்து ஒரு 40 நாட்டிக்கல் மைல் இருக்கிற ஒரு இடத்துல நீர்மூழ்கி கப்பல் மூலம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் ஆளுகிற அரசு ஒரு பெரிய ரியாக்ஷன் பண்ணல. இதில் நம்மளுடைய எல்லைக்கே ஒரு போர் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஊடகங்கள் இதை சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பல விஷயங்கள், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். உங்களுக்கு அதில் நிறைய அனுபவமும் நிறைய விமர்சனமும் உண்டு. உங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் யார்? காங்கிரஸ் ஆட்சி தானே. இந்து மகா சமுத்திரம், இந்தியன் ஓசன், பீஸ் ஒன்னு சொல்லுவாங்க. இந்து மகா சமுத்திரம் அமைதி மண்டலம். இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கிறாங்க 72 73. நிக்சனுக்கும் இந்திரா காந்திக்கு பிடிக்கலை. அமெரிக்க அதிபர் நிக்சன் உடனே டிகோ கர்சியா, கன்னியாகுமரியிலேருந்து வள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1500 3000 இலங்கையை தாண்டி 2000 கிலோமீட்டரில் டிகோ கர்சியான்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு சிசிலிஸ் தீவுக்கு சொந்தமானது. அதை பிரிட்டன் லீஸுக்கு எடுக்கிறாங்க. அந்த தீவை பிரிட்டன் என்னவாச்சுன்னா அமெரிக்காவுக்கு சப்லீஸ் விடுறான். அந்த இடத்துல ஒரு இராணுவ மையத்தை கட்டினாங்க, இராணுவ தளத்தை, ஆர்மி பேஸை பண்ணாங்க. அப்போ இந்திரா காந்தி கொழும்புல நடந்த காமன்வெல்த் மாநாடுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் போகும்போது தான் திரிகோணமலை, இலங்கையின் கிழக்கு மாநிலம், தமிழர்களுடைய மாநிலம். அந்த ட்ரிங்கோமல் ஹார்பர் ஒரு இயற்கையான ஹார்பர். முதல்ல ஆஸ்திரேலியா சிட்னி ஹார்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க், நேச்சுரல். அதுக்கு அடுத்து திரிகோணமலை. அந்த ஹார்பரில் தனக்கு வேணும்னு அமெரிக்கா நினைக்குது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆயில் டேங்க், அவங்களுடைய கப்பல்கள் வந்தால் தங்கி போகக்கூடிய அளவு இதுக்காக லீஸ் கேட்குறாங்க. இந்திரா காந்தி பண்டார் நாயகிட்ட கேட்டாங்க, கொடுக்கக்கூடாது, என்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மீறி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுவும் ஒரு காரணம். கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் USA டூரிங் இந்திரா காந்தி நிக்சன் பீரியட். 2 பேருக்கும் பிடிக்காது. அந்த நேரத்தில் அங்கே அமெரிக்கன் பேஸ் வைக்கிறாங்க. அப்போ நம்ம அலோவ் பண்ணோம் காங்கிரஸ்காரங்க காலத்தில். அன்னைக்கு ஆரம்பித்த விவகாரம். நவ் வி ஆர் கவர்ட் பை எனிமீஸ். மாலத்தீவு நமக்கு சரியா இல்லை. இப்போ தான் கீழே இறங்கியிருக்கான் மாலத்தீவு. ஆல்ரெடி பாகிஸ்தான் நமக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி நேபாளம் நமக்கு ஒரு கட்டத்தில் நம்மோட இருந்தால் இப்போ சீனா புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, சீனா நமக்கு தெரிந்த எதிரி. அதே மாதிரி மியான்மர் பழைய பர்மா நமக்கு எதிரி. அது மாதிரி பங்களாதேஷ் கேட்டான் திவால் தான். நம்ம பக்கமும் இருக்கிறான், சைனா பக்கமும் இருக்கான். வி ஆர் கவர்ட் பை எனிமீஸ் இந்தியா. இதில் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இதுக்கு மத்தியில் சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், சைனா இவங்கெல்லாம் ஜாயிண்ட் ட்ரைனிங், வார் ட்ரைனிங் எங்கே
சவுத் ஆப்பிரிக்கா அந்த நம்பிக்கை முனை இருக்கு இல்லையா, ஹோப் ஆஃப் குட்கோப், ஹோப் ஆஃப் குட்கோப், நம்பிக்கை முனை. நம்ம குமரி கரையில் இருக்கு இல்லையா, குமரி முனை, அது மாதிரி அங்கே ஆர்மி ட்ரைனிங் பண்ணாங்க. இதில் வந்து ரொம்ப கவனமாக மோடி அதில் போகிறார். இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், புவி அரசியல். இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈரான் வார் நடந்ததோ, உக்ரைன் ரஷ்யா வார் நடந்ததோ, ரெண்டுமே இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பான சூழ்நிலை. ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த சப்ரீன் வந்திருக்குது. இந்த சப்ரீன் வந்துன்னா நம்ம வந்து ஏற்கனவே இஸ்ரேல் போய் சமீபத்தில் மோடி போயிட்டு வந்தார். நமக்கு அமெரிக்காவுக்கும் சமீப காலமாக சரியாக இல்லை. இப்போது அந்த வரி விதிப்பில் கீழே நம்ம கடுமையாக பேசுகிறோம், வரியை குறைச்சிட்டாங்க அமெரிக்கா. ரஷ்யா நமக்கு நல்லா இருக்குது. உலக நாடுகள் அத்தனையுமே மோடியை பாராட்டி இவ்வளவு விருதுகள் வாங்கினது பிரதமர் இந்தியாவில் யாரும் கிடையாது. அங்கே ஆஸ்திரேலியா போகிறார், யூ ஆர் மை பாஸ்ங்கிறான் யாரை, மோடியை பார்த்து. நீ பெரிய ஸ்டேட்ஸ்மேனுங்கிறான் ஜெர்மனிக்காரன். அரபு நாடுகள் அத்தனையுமே மோடியை பாராட்டுகின்றது. இத்தனைக்கும் இஸ்லாமிய நாடுகள் மோடியை பாராட்டுகிறது. இந்த நிலையில் ரொம்ப கவனமாக நம்ம போக வேண்டியிருக்குது. இது இந்த விஷயத்தில் வெளிப்படையாக அவங்க சொல்ல, ஆனால் கவனிச்சிட்டு இருக்காங்க. வெளிவிவகாரத்துறையும் மத்திய உள்துறை அமைச்சகமும் பிரதமர் அமைச்சகமும் இதை ரொம்ப கவனிச்சிட்டு இருக்காங்க, உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போது நமக்கு இஸ்ரேல் ரொம்ப நெருக்கம்தான். நம்ம ஏதாவது ஈரானுக்கு ஆதரவாக நம்ம சொல்லியிருக்கோமா, ஈரானுக்கு எதிராக சொல்லியிருக்கோமா? அதுதான் மோடியுடைய டிப்ளமசி. இவந்தோ யூ ஆர் மை ஃப்ரெண்ட் இஸ்ரேல். சமீப காலமாக யூஎஸ் நமக்கு நல்லா இல்லை, இருந்தாலும் எதையும் சொல்லாமல் இந்த வாரில் பட்டும்படாமல் தான் இருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம வார் நிற்கணும், நம்ம நடுநிலையாக தான் இருக்க முடியும், நடுநிலையாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை வந்து ஏன் முதுக நீ சுரண்டு போய் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இப்போ நீ நேராக வந்து தாக்கு, முதுக சுரண்டாலும் செஞ்சாலும் ஒன்று அழிச்சிடும். என்னாச்சு, சீனா போன வாரில் அடித்தமா இல்லையா, பாகிஸ்தான் அடித்தமா இல்லையா, என்ன அவங்க சின்ன பையன் நம்மளை வந்து எறும்பு மாதிரி கடிச்சா நம்ம விட்டமா? இந்திரா காந்தி, நேரு நடத்திய போர்கள் எல்லாமே நம்ம ஃபெயிலியர். 63, 64 ஃபெயிலியர். அது போய் பாகிஸ்தான் இந்திரா காந்தி காலத்தில் வந்த இதில் ஃபெயிலியர். நாம் எல்லா இடத்துலையும் தோற்றுருக்கோம். ஆனால் வாஜ்பாய், கார்கில், அதற்கு பிறகு மோடி எல்லாத்தையும் வெற்றி பெற்றுள்ளோம். ஒரு 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 நம்முடைய கோபத்தை, நம்ம ரவுத்திரத்தை ஒரு மெசேஜாக காட்டியிருக்கோம் சீனாவுக்கு. இதை விட என்ன வேணுங்க பாகிஸ்தானுக்கு? ஈஸியாக நினைச்சாரா பாகிஸ்தானும் சீனாவும் நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்துலையும் அணிசேரா நாடுகள்னு அமைச்சார் நேரு. பஞ்சசீலம் யாரும் போட்டீங்க? பாண்டுங்களா? நீங்களும் சைனா தானே அந்த ஒப்பந்தம் கையில் போட்டீங்க. பஞ்சசீலா, அக்காடா பஞ்சசீலா. அவன் சீனாக்காரன் கேட்டானா? நேரு தானே கொண்டு வந்தாரு பஞ்சசீலா. கேட்கலையே. என்ன வெற்றி பெற்றீங்க? ஃபாரின் அஃபேர்ஸ்லையும் என்ன வெற்றி பெற்றீங்க? ஈழத்தமிழ் விஷயத்துலையும் என்ன வெற்றி பெற்றீங்க? இப்போ ஈழத்தமிழ் விஷயத்தில் ஓரளவு அமைதி மண்டலமாக இருக்கா இல்லையா? அதே மாதிரி மோடி சொன்னார், இலங்கையில் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் 3000 இந்து கோவில்கள் அழிக்கப்பட்டுள்ளன, இடிக்கப்பட்டுள்ளன. சிறு கோவில்கள் 1000, நடுத்தர கோவில்கள் 2000, பெரிய கோவில்கள் கொஞ்சம். அவ்வளவும் சைவமும் தமிழும் வளர்ந்த இடம் இலங்கை. ஈஸ்வரனை வழங்குகின்ற ஸ்தலம். எப்படி ரிஷிகேஷ், பத்ரிநாத், ராமேஸ்வரம் இருக்கே, அதே வகையில் திரிகோணமலை. ஸ்ட்ராங் நோட் இருப்பாங்க இல்லையா? அவங்க பண்பாடு தமிழர் பண்பாடு இல்லையா? மன்னார்லையும் திரிகோணமலையிலையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈஸ்வர ஸ்தலங்கள், சைவ ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா? இப்போ இந்த போர்னுடைய முடிவு எப்படி நமக்கு பாதிப்பு பெரிய ஏற்படாத அளவிற்கு மத்திய அரசு கையாண்டுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ராஜதந்திரமாக. இத்தனைக்கும் நம் இஸ்ரேல் நண்பராக இருக்கின்றார். இந்த போருக்கு முன்னாடி பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்று வந்தார். அதனால் நான் உலக சமாதானம், அமைதியை தான் விரும்புகிறேன், இந்தியா விரும்புகிறது. சும்மா நான் அலைன் கண்ட்ரி, பஞ்சசீலா, அது இது அன்னு பேசாம ஸ்ட்ராங்கா பேசுறாரா இல்லையா? இப்போ இலங்கை பிரச்சனையில் இப்போ வந்து ஏதாவது தகராறு வருதா? முன்னாடி அங்கே அடித்தாங்க, இங்கே செல் அடித்தாங்க, இங்கே செல் அடித்தாங்க. இப்போ வந்து 12 வருஷம் ஆச்சு. யாரு மோடி வந்த பிறகு ஏதாவது செல் அடிக்கிறாங்களா? ஏதாவது குண்டு அடிச்சிருக்காங்களா? ஏதாவது செய்தி வருதா? மீனவர் பிரச்சனை வருதா? மீனவர் பிரச்சனை பேசிட்டு இருக்கா. மீனவர் 2 நாட்டு மீனவர் பிரச்சனை.
அதுக்கு பேசித்தானே இருக்காங்க. அதுக்கு பிரச்சனை காரணம் கச்சத்தீவு கொடுத்ததுனால தானே. அது மாதிரி நடக்கிற விஷயம் நடக்கத்தானே செய்யும். எல்லை மீனவர்கள் வலை வீசுகிறார்கள், மீனவனுக்கு எல்லை தெரியாது. இதுதான் 2 நாட்டு மீனவர்கள். ஆனால் இதில் வந்து பேர் சொல்லக்கூடாது, பலர் டிராய்லர்கள் வச்சு கொண்டு மீனை அள்ளி கொண்டு போகிறாங்க. அவன் வீட்டுக்கு சாப்பிட மதுக்கடையில் வச்சுக்கிறாங்க, எது மது ஆலையில் வச்சுக்கிறாங்க, டிராய்லரும் வச்சுக்கிறாங்க, மீனையும் அள்ளிட்டு போய் விற்கிறாங்க. இதனால தான் அடிப்படையில் பிரச்சனை ஆகுது. இந்த டிராய்லர்லாம் போட்டு எடுத்து பணக்கார பையில நீ பல தொழில் வச்சுட்டு இந்த ஏலசாலை வயிற்றில் அடிக்கான்னு அடித்தாலே போதும். நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, யாரை சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பக்கத்தில் கப்பலில் மீன் பிடிக்கிறீங்க, இன்னொரு பக்கத்தில் சாராயத்தை காய்ச்சுறீங்க, இன்னொரு பக்கத்தில் வேற வேற கான்ட்ராக்ட் வச்சுக்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? நாட்டுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்ல, விதியே விதியே தமிழ் சாதியன் பாரதி பாட்டு தான் ஞாபகம் வருது. வேற என்ன சொல்ல முடியும்? உங்களுடைய இந்த நெடிய ஒரு கருத்து பணிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.